السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. ما بعد. تفسير الجلالين، இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹும் அல்லாஹ் அவர்களினுடைய தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 14ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் நல்ல ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தஃப்சீருல் ஜலாலைனி கிதாபினுடைய 14ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த குர்ஆனினுடைய ஜுசுவுக்கள் வரிசையில் 26வது ஜுசுவான ஹாமீம் ஜுசுவினுடைய முதல் சூறாவான அஹ்காஃப் சூரா. இந்த சூரா குர்ஆனினுடைய சூறாக்கள் வரிசையில் 46வது சூரா. இந்த சூறாவினுடைய 24வது 25வது என இரண்டு ஆயத்துக்களை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இதற்கு முன்புள்ள ஆயத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆது கூட்டத்தார்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாமை ஏளனமாக பார்த்ததும், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்தும், வேதனையை குறித்ததான பயமுறுத்தியும், வேதனையை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஏளனமாக சொன்னதும் அதை நாம கடந்த பாடத்துல பார்த்திருப்போம். இந்த 24வது 25வது ஆயத்துல அவர்களுக்கு அந்த வேதனை இறங்கிய வரலாறும், அது என்னென்ன காரியங்களை, என்னென்ன பாதிப்புகளை அந்த காற்று என்கிற வேதனை ஏற்படுத்தியது என்பதை குறித்தும் நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைய பாடத்துல இந்த 25வது ஆயத்தையும் அதற்குண்டான பொருள், அதை போன்று மேலோட்டமான விளக்கம், தப்சிர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், இதையும் கடந்து இமாம் சாவி இமாம், அதே போன்று பைலாவி இமாம், அதே போன்று தப்சீர் ஹாசின்ல நிறைய ஜமலில் இது போன்ற தப்சீர்கள்ல வரக்கூடியதான செய்திகளை எல்லாம் நாம சேர்த்து பார்க்க இருக்கிறோம். வாங்க பாடத்திற்குள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் அஹ்காஃப் சூராவினுடைய 24வது ஆயத்தான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தை பாருங்க. ஃபலம்மா ரஅவ்ஹு ஆரிதம் முஸ்தக்பில அவ்தியதிஹிம் காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா பல் ஹுவ மஸ்தஅஜல்தும் பிஹி ரீஹும் ஃபீஹா அஸாபுன் அலீம் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப அதை பார்ப்பதற்கு முன்பாக முந்தியுள்ள ஆயத்து என்ன சொல்லி தருகிறது என்பதை விளங்கினாதான் நமக்கு இந்த ஆயத்து புரியும். என்னது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தங்கள் கூட்டத்தாருக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. என்னது? அல்லாஹ் அல்லாத யாரையும் நீங்க வணங்காதீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு வேதனை இறங்கிரும், நான் அதை பயப்படுறேன் அப்படின்னாங்க. யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த மக்கள் ஏளனமாக, அப்படியா, எங்களுக்கு என்ன வேதனை வருதுன்னு பாப்பமே, கொண்டு வாங்களே அப்படின்னு ஏளனமாக திமிருத்தனமாக பதில் சொன்னாங்க. உடனே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் கொடுத்தாங்க அதற்கு? அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஆனா உங்களுக்கு வேதனை இறங்கும் கண்டிப்பா. நான் உங்கள்ட்ட அதை எத்தி வச்சுட்டேன். உங்களை நான் ஒரு மடையனாக கூட்டமா பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா, இவ்வளவு பெரிய வேதனை இறங்கும்னு சொல்ற நீங்க என்னது எதை விரைவாக தேடுகிறீர்களே, நீங்க மடையர்களான கூட்டமா உங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில். இதுதான் நம்ம கடைசியா பாடத்துல பார்த்தோம். அப்ப அந்த வேதனை அவர்களுக்கு இறங்குது. அது எப்படி இறங்குச்சு என்பதை குறித்ததான ஆயத்து தான் இந்த ஆயத்து. பாருங்க. ஃபலம்மா ரஅவ்ஹு. முதல்ல நம்ம இந்த ஆயத்திற்கான மொழிபெயர்ப்பை தர்ஜுமாவை பார்ப்பவாங்க. ஃபலம்மா ரஅவ்ஹு. அவர்கள், இந்த அவர்கள்னா யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள், அதாவது ஆது சமூகம் பார்த்த பொழுது. ஹூ அதைனா அந்த வேதனையை. ஆயத்துல உள்ள அதாப் என்ற வார்த்தையை நோக்கி மீளு. இந்த மா தஇதுனா வருதா இல்லையா? எங்களை நீங்கள் பயமுறுத்துகிற ஒன்று, அந்த ஒன்றுனா வேதனை.
அந்த அதாப் என்ற அந்த அர்த்தம் கொண்ட வார்த்தையை நோக்கிதான் இந்த ஹூ என்ற லமீரு மீளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த வேதனையை அவர்கள் பார்த்த பொழுது ஆரிலன் ஒரு மேகமாக, முஸ்தக்பில ஔதியத்திஹிம் அவர்களினுடைய அந்த ஆது கூட்டத்தார்களினுடைய ஓடைகளை முன்னோக்கி வரக்கூடியதான நிலையில் ஒரு மேகமாக அந்த வேதனையை அவர்கள் பார்த்த பொழுது காலு அந்த கூட்டத்தார்கள் ஆது கூட்டத்தார்கள் சொன்னார்கள், ஹாதா இதுவாகிறது. எதுவாகிறது? அவங்களுடைய இஷாரா இந்த மேகமாகிறது. ஆரிதும் மும்திருனா நமக்கு, அதாவது நம்மை மழை பொழிய செய்யக்கூடிய, மும்திருனா சரகுகள்ல விளக்குவாங்க தப்சீர்ல, மும்திருன் ஈயானான்னு. அப்ப என்ன அர்த்தம் வைக்கணும்? மும்திருனானா நமக்கு மழை தரக்கூடியதான மேகமாக இருக்கிறது என்று அந்த மக்கள் சொன்னார்கள். பல் அல்லாஹ் சொல்றான், பல் இல்லை, மாறாக ஹுவ அதுவாகிறது, அதாவது அந்த அவர்களுடைய ஓடைகளை நோக்கி வரக்கூடியதான அந்த மேகமாகிறது, மா ஒன்றாக இருக்கிறது, அதாவது ஒரு வேதனையாக இருக்கின்றது. இஸ்தாஜல் தும்பிஹி எதை நீங்கள் அவசரப்பட்டு தேடினீர்களோ அந்த ஒரு வேதனையாக இருக்கிறது. அந்த ஒன்று என்னது? ரியஹுன் கடும் காற்றாகும். ஃபீஹா அந்த காற்றிலே இருக்கிறது, அதாபுன் அலீமுன் நோவினை தரக்கூடியதான வேதனையாகிறது அந்த காற்றிலே இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்ன ஆயத்து தான் இந்த 24வது ஆயத்து. அப்ப இந்த ஆயத்தினுடைய மேலோட்டமான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த காற்று என்ன செய்யுங்கிறத அடுத்த ஆயத்துல நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்துல 24வது ஆயத்துல என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, அந்த மக்கள் அந்த வேதனையை பார்க்கறாங்க. ஒரு விதமான என்னது, ஒரு மேகம் இந்த சமூகத்தினுடைய இருப்பிடத்தை நோக்கி வருது. அங்க ஓடைகளை நோக்கி ஒரு மேகம் வருது. இவங்க உடனே சொல்றாங்க, இது நமக்கு மழை தர்றதுக்காக வந்திருக்கிற மேகம் அப்படின்னு அந்த கூட்டத்தார்கள்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றா, இல்ல இது என்னது, உங்களுக்கு மழை தருவதற்குண்டான மேகம் அல்ல இது. இது என்னது, நீங்க எதை நீங்க அவசரப்பட்டு தேடினீங்களோ அப்படிப்பட்டதான வேதனை அதாபு தான் இது என்பதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொன்ன அந்த வார்த்தை. அதுதான் இந்த 24வது ஆயத்தினுடைய விளக்கம். அப்ப இந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பையும் இந்த ஆயத்துடைய ஒரு மேலோட்டமான விளக்கத்தை நாம பார்த்துட்டோம். அப்ப பொதுவா இந்த அடுத்த ஆயத்தை நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு என்ன தெரியும், இந்த ஆயத்தினுடைய முழுமை நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். சரி பாருங்க, இப்ப அடுத்து இந்த ஆயத்துல இமாம்கள் தப்சீர் ஜலாலைனியில சொன்ன விளக்கத்தை நாம பார்க்க போறோம். என்னது பாருங்க, ரஅவ்ஹு அதை அவர்கள் பார்த்த பொழுதுனா, இந்த ஹூவுடைய விளக்கம், அதாவது மா ஒன்றை, ஹுவ அந்த ஒன்றாகிறது, அல் அதாபு அந்த வேதனையாக இருக்கும். எந்த வேதனை? எதை ஹூத் அலிஸ்லாம் அவர்களுக்கு எச்சரித்தார்களோ, பயமுறுத்தினார்களோ அந்த ஒரு வேதனையாக இருக்குமே, அப்படிப்பட்டதான ஒன்றை அவர்கள் பார்த்த பொழுது, ஆரிலன் மேகமாக. அப்ப இந்த 2ஆம் நம்பர் ஹாஸ்யாலிங் என்ன எழுதி தராங்க அப்படின்னா, யுஷீரு இலா அன்னல் லமீர அல் ஹா யஊது இலா பி மா தஇதுனா. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இந்த ஹூக்கு இவங்க கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில இந்த ஹூவுடைய லமீர் எங்க மீளுதாமா, இந்த மேல குறிப்பிட்ட மாதிரியே மா தஇதுனா எங்களை நீங்கள் எதை கொண்டு எச்சரிக்கிறீர்களோ, பயமுறுத்துகிறீர்களோ அந்த ஒரு வேதனை, மான வேதனை என்பதாக இங்க நமக்கு விளங்க வருது என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஆரிதுன்னா நம்ம மேகம்னு சொன்னோமா இல்லையா, அஸ்ஸஹாபுல்லதி யஅ்தரிது ஃபில் உஃபுகி. இது மேல நமக்கு கிதாப்லயும் இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செஞ்ச வார்த்தை இது. அதாவது உஃபுக்னா என்னது, வானத்தினுடைய ஓரப்பகுதி, நாஹியத்துன்னு சொல்லுவாங்க. உஃபுக்னா ஓரப்பகுதியிலே வரக்கூடியதான மேகம், உதிக்கக்கூடியதான மேகம்னு சொல்லலாம். சரிங்களா, கிளம்பி வரக்கூடிய. அதான் பாருங்க, ஆரிலன்னா அதாவது சஹாபன் மேகமாக. ஆரிலனுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? ஆரிலன்னா சஹாபன் மேகமாக. சரிங்களா, உரில அதை கொண்டு வரப்பட்டது ஃபி உஃபுகி ஸமாஇ வானத்தினுடைய ஓரத்திலே, அல்லது அரலன வைக்கலாம். உதித்த தொலா அர்த்தம் இருக்கு அரளவுக்கு, குறுக்கிட்ட வந்த
இந்த அர்த்தங்களை ஆழ்ந்தக்க சொல்லலாம். இப்போ வானத்தினுடைய ஓரத்திலே உதித்த அந்த மேகத்தை, அந்த மேகமாக எதை பார்க்கிறாங்க? எதை? அந்த அதாபை அவர்கள் பார்த்த பொழுது. அப்ப இந்த வார்த்தைகளுக்கு இமாம்கள் விளக்கம் எழுதுறாங்க. இந்த ஆரிலன் அப்படிங்கறது நம்ம தம்கீஸா வைக்கலாம், ஹாலா வைக்கலாங்கிறாங்க. யாரு? நிறைய முஃபஸ்ஸிர்களுக்கு சொல்ற, நம்ம தப்சீர் ஜலாலைனிக்கு ஹாஷியா எழுதுற முஹஸ்ஸிகள் சொல்றது, இந்த ஆரிலன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்னவா வைக்கலாம்? தம்கீஸா வைக்கலாம். அப்ப அந்த வேதனையை அவர்கள் பார்த்த பொழுது ஆரிதன் மேகத்தால் அல்லது மேகமான நிலையில் என்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தராங்க. சரி பாருங்க, முஸ்தக்பில அவுதியத்திஹிம் காலு ஹாதா ஆரிதும் மும்திருனா. அப்ப அந்த மும்திருனா அப்படின்னா என்னது சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதாவது மும்திருன் ஈயானா என்ன அர்த்தம்? மும்திருனாவுக்கு அர்த்தம் அதாவது மும்திருன் மழை பொழியக்கூடியதாகும், ஈயானா நமக்கு என்ற அர்த்தத்தை இங்க வைக்கணும்னு நமக்கு சொல்லி தராங்க. யாரு? தப்சீர் ஜலாலைனியில். சரி பாருங்க. அப்போ இந்த முஸ்தக்பில அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹாஷியாக்கள்ல கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா, முத்தவஜ்ஜிஹும் கொடுக்குறாங்க. அதாவது முத்தவஜ்ஜிஹ்னா முன்னோக்கி வரக்கூடியதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் அப்படி வச்சு நம்ம அவர்களுடைய ஓடைகளை முன்னோக்கி வரக்கூடியதான என்று அர்த்தம் வச்சோம். அப்ப கால தாலா அல்லாஹு தாலா சொன்னோம். அப்ப அந்த மாதிரி மக்கள் சொன்ன உடனே அடுத்து யாரு சொல்றா? அல்லாஹு தாலா சொல்றா. என்னது? ஹுவ அர்த்தம் வச்சிட்டோமா இல்லையா? மஸ்தாஜல் தும்பிஹி அப்படின்னு. அப்போ என்னன்னு? இல்ல இது என்ன கிடையாது, நீங்க நினைக்க மாதிரி மழை தரக்கூடிய மேகம் இல்லை. இது என்னது? எதை நீங்க அவசரப்பட்டு தேடினீங்கள் அந்த ஒன்றுனா அதாவது மின்னல் அதாபி வேதனையில் நின்றும் எதை கொண்டு நீங்கள் அவசரப்பட்டீர்களோ அந்த ஒரு வேதனையாக இருக்கின்றதுன்னு. அப்ப இந்த வார்த்தைக்கு விளக்கம் எழுதுறாங்க. இந்த 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 சொல் இருக்கு இல்லையா, பல், இது தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்ட கருத்து அல்லாஹுடைய வார்த்தை அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இதோட முடியுது. இங்கிருந்து என்னது? அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. இமாம் சாபிர் ரஹ்மஹுல்லா விளக்குறாங்க. அதே சமயம் இமாம் சாபிர் ரஹ்மஹுல்லா இன்னொரு கருத்து சொல்றாங்க. இந்த பல் அப்படிங்கிற வார்த்தை ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையா வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார் சொன்னதாக? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையாகவும் வைக்கலாம் என்பதாக நமக்கு இரு கருத்துக்களையும் யார் சொல்லித்தரா? இமாம் சாபிர் ரஹ்மஹுல்லா சொல்லி தராங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, அடுத்து பாருங்க. ரீஹுன் கடும் காற்று. இது பதலும் மீன் மா, இந்த மாவிலிருந்து பதிலாக இருக்கிறது. பதில் எப்படி? அப்போ எதை நீங்கள் அவசரப்பட்டு தேடினீர்களோ அந்த ஒரு வேதனையாக இருக்கிறதுனா, அதாவது காற்று என்ற வேதனையாக இருக்கிறது, கடும் காற்று என்ற வேதனையாக இருக்கின்றது. அப்படி நம்ம பதிலா வைக்கணும். பதலும் மிம்மா, இந்த ஹுவோடைய ஹபரான இந்த மாவிலிருந்து பதிலா வைக்கணும் நாங்க. ஃபீஹா அந்த ஹாவுல் இந்த காற்று, அந்த காற்றிலே இருக்கின்றது. அதாபுன் அலீமுன்னா அதாவது முலிமுன், அதாவது அலீமுனுக்கு என்ன அர்த்தம்? முலிமுன் வேதனை தரக்கூடியதான, அதாவது நோவினை தரக்கூடியதான. முலிமுன் என்னது? சாதாரண வேதனை இல்ல. முலிமுன்னா நோவினை தரக்கூடியதான வேதனையாகிறது அந்த காற்றிலே இருக்கிறது. ரீஹன்கிற அந்த மாவினுடைய பதிலுக்கு ஜும்லா சிஃபத் எது? இந்த ஃபீஹா அதாபுன் அலீமுன் என்பது ஜும்லா சிஃபத்தாக நாம வைக்கலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்தினுடைய பொருள், அதே போன்று மேலோட்டமான விளக்கம், தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்பட்டதான விளக்கம், அதையும் தாண்டி பல முஹஸ்ஸிகளுடைய, குறிப்பா சுவாவி இமாமுடைய ஒரு சில கருத்துக்களை நாம இந்த ஆயத்திற்கு விளக்கமாக நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க நம்ம அடுத்த ஆயத்தான 25வது ஆயத்து என்ன பாருங்க. துதம்மிரு குல்ல ஷைஇம் பி அம்ரி ரப்பிஹா فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين என்று வரக்கூடியதான இந்த 25வது ஆயத்து. இந்த ஆயத்துடைய பொருளை நம்ம பார்க்கணும் பாருங்க. துதம்மிரு அழித்து விடும், அந்த காற்று அழித்து விடும், குல்ல ஷைஇன் எல்லா வஸ்துக்களையும், பி அம்ரி ரப்பிஹா தன்னுடைய இறைவனுடைய ஏவலை கொண்டு. ஹாவுடைய லமீர் அந்த காற்று. அப்ப தன்னுடைய இறைவனுடைய ஏவலை கொண்டு எல்லாவற்றையும் அந்த காற்று அழித்து விடும்.
எந்த அளவுக்கு அப்படின்னா ஃபாஸ்பஹு, அந்த மக்கள் காலையிலே ஆனார்கள், லாயுரா இல்லா மசாக்கினுகும், அவர்களினுடைய அந்த மக்கள்னா யாரு, ஆது கூட்டத்தார்கள், காலையில் பொழுது விடிந்து ஆனார்கள், லாயுரா இல்லா மசாக்கினுகும், அவர்களுடைய இருப்பிடங்களை தவிர வேற எந்த ஒன்றும் பார்க்கப்படாததாக அந்த மக்கள் காலையிலே ஆனார்கள். கதாலிக்க, அவ்வாறுதான், நஜ்ஸி, நாம் கூலி வழங்குவோம், அல் கௌமல் முஜ்ரிமீன், பாவிகளான குற்றம் செய்யக்கூடியவர்களான கூட்டத்திற்கு நாம் இவ்வாறுதான் கூலி வழங்குவோம். சரி பாருங்க, அப்ப இந்த ஆயத்தினுடைய பொருளை நம்ம வைக்கும் பொழுதே நமக்கு விளக்கமும் தெரிஞ்சிருக்கும். அந்த காற்று என்ன செஞ்சுது, ரப்புடைய ஏவலை கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. எல்லாவற்றையும் காலில் அவங்க பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை, வீடு மட்டும்தான் இருக்கு. இன்னும் தப்சீர்கள்ல பார்ப்போம், நம்ம வீட்டுடைய அஸ்திவாரம் மட்டும்தான் இருக்கு, வீடு கூட இல்லை. அப்படி அல்லாஹு சொல்லி திறக்கிறான். அந்த 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 அளவிற்கு அந்த காற்று என்பது இவ்வளவு பெரிய தாக்கத்தை, பாதிப்பை அந்த மக்களுக்கு ஏற்படுத்துச்சு அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆது கூட்டத்தார்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனையை, அவர்களுக்கு இறங்கிய அதாபை, வேதனையை அல்லாஹ் நமக்கு இந்த ஆயத்தின் மூலமா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம பார்ப்போம். பாருங்க, அப்ப துதம்மிரு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா, அதாவது துஹ்லிகு, அந்த காற்று அழித்து விடும், அந்த காற்று அழித்து விடும். குல்ல ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும், அதாவது மர்ரத்து அலைஹி, மர்ரத்து எவைகள் மீதெல்லாம், இந்த ஹீலமீர் இந்த ஷை, எவைகள் மீது அந்த காற்று கடந்ததோ அந்த எல்லா வஸ்துக்களையும், அந்த எல்லா வஸ்துக்களையும், ஒவ்வொரு வஸ்துக்களையும் அந்த காற்று அழித்து விடும். பி அம்ரி ரப்பிஹா, அந்த காற்றினுடைய ரப்பினுடைய ஏவலை கொண்டுனா, அதாவது பி ராதத்திஹி, அவனுடைய, அதாவது ஹீ தமீர் இந்த ரப்பு, அந்த இறைவனான அல்லாஹுவினுடைய நாட்டத்தை கொண்டு, அதாவது விளக்குறாங்க பாருங்க. அந்த குல்ல ஷைனா என்னது, அந்த குல்ல ஷைன்னு சொல்றோமா இல்லையா, அப்படின்னு என்னது, அதாவது குல்ல ஷைஇன் அராத இஹ்லாகஹு பிஹா, குல்ல ஷைஇன், எல்லா வஸ்துக்களையும் அந்த காற்று அழித்து விடும். எப்படிப்பட்ட எல்லா ஒவ்வொரு வஸ்துக்கள், அராத, அல்லாஹு நாடினான், இஹ்லாகஹு பிஹா, அந்த காற்றின் மூலமாக எவைகளை எல்லாம் அழிப்பதற்கு அல்லாஹ் நாடினானோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு வஸ்துக்களையும் அந்த காற்று அழித்து விடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டலாம். சரிங்களா? இப்படி இவர்களுக்கு சொல்லப்பட்டதுங்கிறாங்க மேல. கால தஆலான்னு சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்னான், மாறாக நீங்கள் தேடுகிற விரைவாக்கி தேடிய வேதனை இது. அப்படி அல்லாஹ்வுடைய மக்கூலா, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளும் இடம்பெறும். சரி பாருங்க, அப்ப இந்த வார்த்தை அப்ப அந்த காத்து என்ன பண்ணுச்சுன்னா, அஹ்லகத், அந்த காற்று அழித்து விட்டது, ரிஜாலஹும், ஆது கூட்டத்தார்களின் ஆண்களை, வ நிசாஅஹும், அந்த ஆது கூட்டத்தார்களின் இன்னும் பெண்களையும், வ சிகாரஹும், இன்னும் அந்த ஆது கூட்டத்தார்களின் சிறுவர்களையும், வ அம்பாலஹும், இன்னும் அந்த ஆது கூட்டத்தார்களின் செல்வங்களையும் அந்த காற்று அழித்து விட்டது. ஃபஅஹ்லகத் ரிஜாலஹும், ஃபௌஹுலிகத்தின் வச்சா ரிஜாலுஹும்னு வரும். நம்ம எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்துதான். எதன் மூலமா அழித்தது, அந்த அழித்ததினுடைய சூரத்தை பயான் செய்யறாங்க பாருங்க. பி அன் தாரத்து பி தாலிக பைன ஸமாஇ வல் அர்தி, அதாவது பி அன் தாரத்து, அந்த காற்று பறந்து சென்றதன் மூலம், பி தாலிக்க, மேல் சொல்லப்பட்டதை கொண்டு, மேல் சொல்லப்பட்டதுன்னு என்னது, இஜாலு, நிசா, சிகார், அம்பால், அம்பால்னா வீடுகள்லாம் வந்துடும். மேல் சொல்லப்பட்டவைகளை கொண்டு அந்த காற்று பறந்து சென்றதன் மூலம், பைனசமா இவள் அறதி, வானத்திற்கும் இன்னும் பூமிக்கும் மத்தியில் பறந்து சென்றதன் மூலம், அந்த மேல் சொல்லப்பட்டவைகளை அந்த காற்று இன்னும் பிரித்து விட்டது. இன்னும் தரிபட்டார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாமும், வமன் ஆமன மஅஹு, அவர்களோடு ஈமான் கொண்ட சிலர்களும் மட்டுமே தரிபட்டார்கள் என்று விளக்கம் தராங்க. அப்ப இந்த வார்த்தைக்கு நமக்கு நிறைய தப்சீர்கள் சொல்லி தராங்க. அதை பார்க்கும் பொழுது அந்த காற்று எப்படி இந்த சமூகத்தை அழிச்சுதுன்னு நமக்கு தெரிய வரும். முதலாவதாக நாம பார்க்க இருக்கக்கூடியது இமாம் பைலாவி ரஹ்மஹுல்லாவுடைய விளக்கம். அவங்க சொல்லித்தராங்க பாருங்க, என்னதுன்னா, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு,
ஒரு பயங்கரமான காற்று வருது, இவங்களை அழிக்க போகுது அப்படின்னு. அந்த மக்களுக்கு தான் அது தெரியல. அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்ச உடனே தன்னுடைய கூட்டத்தார்களை மட்டும் அழைத்து கொண்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாங்களாம். யாரு? ஹூத் அலைஹிஸ்ஸலாம். போன பிறகு அந்த காத்து வந்து அமாலத்தில் அஹகாஃப அலல் கஃபரத்தி, அஹகாஃப்ங்கிற அந்த மணல் மேடுகள்னு சொன்னோமா இல்லையா? அந்த மணல் மேடுகளை எல்லாம் அந்த காற்று அந்த மக்கள் மீது அப்படியே தள்ளி விட்டுருச்சு. மக்கள் கீழே இருக்கிறாங்க, எல்லா மணல் மேடு, பெரிய பெரிய மணல் மேடுகளை எல்லாம் அந்த காத்து என்ன பண்ணிருச்சு, அப்படியே அந்த மக்கள் மேல போட்டு, அப்படியே அந்த மக்கள் எங்க போயிட்டாங்க, மணல்களுக்கு உள்ள போயிட்டாங்க. அப்படியே ஒரு 2 நாட்கள் அல்ல, சபஅ லயாலியும் வ சமானியத்த ஐயாம், 7 இரவுகளும் 8 பகல்களுமாக அந்த மணலுக்குள்ளேயே அவங்க கடந்து சித்திரவதை அனுபவித்தாங்க. யார்? அந்த மக்கள். அதற்கு பிறகு அந்த காற்று அவர்களை விட்டும் நீங்கி அந்த காத்தே அவங்கள தூக்கிட்டு போய் கடல்ல போட்டுருச்சு அப்படின்னு இமாம் பைலாவி ரஹ்மஹுல்லா இந்த ஆயத்திற்கு நமக்கு விளக்கம் எழுதி தராங்க. அப்படி இந்த காற்று செய்த வேலை அப்படி சொல்லி தராங்க. அதே போன்று ஜமல்ல இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. என்னன்னா, அதே போன்று ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிஞ்சவுடன் அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த காற்று என்ன செய்யுது அப்படின்னா, அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அப்படியே பறக்க விடுது காத்துல. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் என்ன ஆகுது, அப்படியே அவங்க எல்லாத்தையும் தூக்கி பறக்க விட்டுருச்சு. அப்போ ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, அவங்க வீடுகளுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டாங்க. எதுக்குன்னா காத்து உள்ள வராம இருக்கிறதுக்கு. ஆனா அந்த காற்றுடைய பலம் அல்லாஹ் எப்படி கொடுத்திருந்தானா, வீட்டை அப்படியே அஸ்திவாரத்தோட ஃபகலஅத்தில் அபுவாப, அப்படியே அந்த காத்து அந்த வாசல்களை எல்லாம் அப்படியே கலற்றி அந்த வீட்டையே அப்படியே தூக்கிருச்சாம். தூக்கி அந்த மக்களை வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில பறக்க வைத்து, அதற்கு பிறகு அவங்க மீது மணலை தள்ளி விட்டு, அதே போன்று மீண்டும் அந்த அந்த மணலுக்குள்ள அவங்க 7 இரவு 8 பகல் அவங்க சித்திரவதை அனுபவித்து, அதற்கு பிறகு அந்த மணலாக அந்த மணல்களை காற்று நகர்த்தி அந்த காற்றே அவர்களை கடல்ல தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு இந்த இப்படி ஒரு விளக்கத்தை இமாம்கள் ஜமல் போன்ற தப்சீர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த காற்றினுடைய அந்த தாக்கம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. மக்களை மட்டும் இல்ல, அவங்க வீடுகளையும் அப்படி தூக்கிட்டு போயிரும். தொடர்ந்து சொல்றாங்க, இந்த பக்கியான்னு சொன்னாங்க தெரியுமா? ஹூத் அலைஹிஸ்ஸலாமினோடு தரிபட்டவர்கள் அப்படின்னு ஒரு சில பேரு. அது யாரு அப்படின்னு ஒரு சில தப்சீர்கள்ல விளக்கம் கொடுக்குறாங்க. ஹாசின் மாதிரி தப்சீர்கள்ல கானு அர்பா தாலாஃபின், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமான் கொண்டு பாதுகாப்பை பெற்றவங்க அவங்க தான் தரிபட்டாங்கிறாங்க. அவங்க மொத்தம் 4000 பேர் இருந்தாங்களாம். அவங்க மட்டும் எத்தனை பேரு? கரெக்டா 4000 பேர் தான் இருந்தாங்க. அப்போ இந்த இந்த 4000 பேரை ஹாசின் போன்ற தப்சீர்கள்ல விளக்குறாங்க. ஜமல் போன்ற தப்சீர் ஹாஷியாக்கள்லயும் வருது. இந்த 4000 பேர்த்த எப்படி இவங்க ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பாதுகாத்தாங்க அப்படின்னா, சொல்றாங்க பாருங்க, இந்த காற்று அடிக்க தொடங்கின உடனே ஹத்த அலா நப்சிஹி வ அலா மன் ஹுவ மஅஹு மினல் முஃமினீன ஹத்தன், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனக்கும் தன்னோடு சேர்ந்திருக்கிற ஈமான் கொண்ட மக்களை சுற்றி ஒரு பெரிய வட்டம் ஒண்ணு போடுறாங்க, ஒரு கோடு. அந்த கோடு போட்டதுனால என்னாச்சுன்னா, ஃபகானத்து ரிய்ஹு தமுர்ரு பிஹிம் லய்யினத்தன் பாரிதத்தன் தொய்யிபா, அந்த காற்று இவங்களை கடந்து செல்லும் பொழுது மட்டும் குளிர்ந்த தென்றல் காற்றாக கடந்து செல்லும். அவங்கள்ட்ட போனோம்னா அது கொடூரமான காற்றாக மாறும். யாரு? அந்த காஃபிர்கள், எதிரிகள், அந்த ஈமான் கொள்ளாத அந்த காஃபிர்களை கடந்து போகும் பொழுது சொல்றாங்க பாருங்க, ஷதீதத்தன் ஆசிஃபத்தன் முஹுலிகா, அவங்க பக்கம் அந்த காற்று எப்படி போகும் பொழுது என்ன ஆகுது, அவர்களை கடுமையான காற்றாக, அவர்களை அழிக்கக்கூடிய காற்றாக அவங்களை கடந்து செல்லுது. அப்ப இது ஒரு ஃபஹாதிஹி முஜிஸத்துன் அலீமத்துல் யஹூத் அலைஹிஸ்ஸலாம், இது ஹூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அற்புதத்துல ஒண்ணு அப்படின்னு ஜமல் போன்ற ஹாஷியாக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ இந்த தப்சீர்களை விளக்குறாங்க பாருங்க. அந்த காலையில் அவங்க வலவ் ஹலரத்து பிலாதஹும் லா துரா இல்லா மசாக்கினுஹும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை விளக்குகிற பொழுது இவங்க சொல்றாங்க என்னதுன்னா, அங்க லாத்துரா இல்லா வீடு இல்ல, இல்லா ஆசாரு மசாக்கினிஹுங்கிறாங்க. வீடு இருக்குல்ல, வீட்டினுடைய அஸ்திவாரம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு என்னது சில தப்சீர்கள் நமக்கு ஜமல் போன்ற ஹாஷியாக்களையும் இந்த கருத்து நமக்கு சொல்லித் தராங்க. அப்ப அந்த காற்று அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திய
அவ்வளவு பலமான ஒரு காற்றை அல்லாஹ் அவர்கள் மீது அனுப்பினான் என்பதை நமக்கு இந்த ஆயத்தின் மூலமாகவும் இமாம்கள் இதற்கு கொடுத்த விளக்கத்தின் மூலமாக நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அடுத்து பாருங்க, கதாலிக்கனா கமா ஜசைனாகும், அவர்களுக்கு ஆது கூட்டத்தார்களுக்கு நாம் கூலியை வழங்கியது போன்றே நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன், குற்றவாளிகளான பாவிகளான கூட்டத்தார்களுக்கும் நாம் கூலி வழங்குவோம். அதாவது யாரு வைரகும், இந்த ஹும்முடைய லமீர் ஆது கூட்டத்தார்கள், அந்த ஆது கூட்டத்தார்கள் அல்லாத மற்ற பாவிகளான குற்றவாளிகளான கூட்டத்திற்கும் இவ்வாறுதான் நாம் கூலிகளை வழங்குவோம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு நிறைவு செய்கிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு நாம் 2 ஆயத்துகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய பொருள், தர்ஜுமா, அதே போன்று தப்சீர் ஜலாலைனியில் வந்த விளக்கம், அதை தாண்டி நமக்கு பைலாவி இமாம், இமாம் ஷாவி, அதே போன்ற ஜமல் போன்ற ஹாசியாக்கள், ஹாசின் போன்ற தப்சீர், இது போன்ற பல தப்சீர்களுடைய விளக்கங்களை நம்ம சேர்த்து இன்றைய பாடத்திலே இரு ஆயத்துகளுக்கான விளக்கமாக நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய அவர்கள் கூட்டத்தார்களுடைய செய்தி இதோடு முடியல, இன்னும் தொடர்ந்து வருகிறது. அதை அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடியதான 26வது ஆயத்திலே சொல்லுகிறான். அதையும் நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே பார்ப்போம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.